ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, பேக் போயிட்டு வந்தோம், அதை தான் பார்க்க போறீங்க. எப்பயும் போல தான் நம்ம போகிற வீடியோ வந்து கிளியராக காமிக்கல, கடையை மட்டும் காமிக்கல, தப்பாக நினைக்காதீங்க. அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம காமிக்கக்கூடாது. வேணா ஒரு நாளைக்கு நான் கேட்டு கூட நான் காமிக்கிறேன். போயிட்டு அதோட தேவையான பொருள் பால், பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் இதை தான் பார்க்க போறீங்க. நாங்கள் எப்படி போயிட்டு எப்படி எத்தாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தைக்கிற வீடியோ போடுறோம். ஓகேங்களா? வேறு எதாவது டவுட்னா கேளுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு நான் வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறதுனால உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு எனக்கு டைம் ஆனால் கூட பரவாயில்ல, நான் வெளியே உட்காந்துட்டேங்க, இன்னும் வீட்டுக்குள்ளே கூட போகல. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து கேட்குறீங்க. எனக்கு தெரியாத ஊர்லாம் கேட்குறீங்க, இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. 2 பொம்மை டைலர் நான் முடியுமான்னு கேட்குறீங்க. அப்புறமா சின்ன மிஷின் எல்லாருக்குமே ஒரே பதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் கிடைக்குங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நானுமே ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்குமே நான் 2 வருஷம் ஆச்சு இந்த வேலையை நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. எனக்கு 2 வருஷம் டைம் ஆச்சு. இந்த வேலை இருக்குதுன்னு தெரியும், தைக்கிறாங்கன்னு தெரியும், கேட்டு அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆச்சு. அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயுமே இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக தேடுங்க, கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், சின்ன மிஷினில் இந்த பேக் தைக்கவே முடியாதுங்க. ஜாக்கு இல்லைன்னா ஜுக்கு அந்த மாதிரி பவர் மிஷின் பெருசு வருது பார்த்தீங்களா, அதை தான். ஏன்னா நான் சின்ன மிஷின்லேயும் என்னால் தைக்கவே முடியல. நான்லாம் வந்து 15 வருஷம் டைலருங்க. அது இல்லாமல் இந்த அதாவது ஷூ கம்பெனியில் வந்து எக்ஸ்போர்ட் கணக்கில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற இடம் நான்லாம். அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு நான் வந்து சின்ன மிஷினில் தைக்கும்போது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டேன் நான் இந்த வேலையை. ஒரு நாளைக்கு 20 பேக் தான் என்னால் முடியும் அந்த சின்ன மிஷினில். அதனால் தைக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா ஏமால் தப்புன்னு நினச்சி நான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் மிஷின் ப்ராப்ளம். ஏன்னா சின்ன மிஷினில் வந்து ஃபுட்டு சின்னதாக இருக்கும், நவுறாது பீஸு. பெரிய மிஷினில் வந்து பவர் கண்ட்ரோலு, அதுவும் இல்லாமல் நல்லா ஃபுட்டு வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்கலாம். அதனால் நீங்கள் சின்ன மிஷின் பேக் உங்களுக்கு தைக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க தயவுசெய்து சின்ன மிஷின் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. பெரிய மிஷின் செகண்ட்ஸில் கூட கிடைக்குது, கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது. நீங்கள் ஒரு மிஷின் வாங்கிக்கணும். மாதிரி வாங்கிட்டு நீங்கள் தைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இது எவ்வளோ நாளில் முடியும்னு கேட்டீங்க. இப்போ நான் இது 1000 பேக் வாங்கி வந்திருக்கேன். நான் வந்து 1.5 நாளில் முடிப்பேங்க. இப்போ போயிட்டு புடி வச்சுப்பேன். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னாக்கா மறுநாள் காலையில் 11 மணிக்கெலாம் முடிச்சிடுவேன். திருப்பி வச்சுடுவேன். அவங்க ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு கேட்குறாங்களோ அப்போ எடுத்துன்னு கொடுப்பேன். 1.5 நாள். இது வந்து 800 இது 800 நான் 1.5 நாளில் தைச்சின்னா எனக்கு 800 இருக்குது. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4000 பேக்குக்கு ஒரு வாட்டி தான் வந்து 200 செலவு பண்ணுவேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நூல் வாங்குவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆயில்ன்றது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 லிட்டரு, அது ஒரு 200 அவ்வளோதான். இது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு வேறு எதுவும் இல்லை. எனக்கு கரண்ட்டு கூட ஃப்ரீயாக தான் வரும், கரண்ட்டு பில்லு கூட வராது. ஏன்னா என் மிஷின் வந்து பவர் கண்ட்ரோலு. அதனால் உஷாவில் சொல்கிறேன் நான், பவர் கண்ட்ரோல் நான் வாங்கிக்கிற மிஷின். கரண்ட் பில்லுமே கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டோம். உங்களாலையும் முடியும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி நீங்களும் தைச்சி பாருங்கள். அதே மாதிரி வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நாங்கள் கடன் பிரச்சனை இருக்கிறோம், எங்களுக்கு பேக் கிடைக்குமா, என்னால் முடியுமான்னு. தாராளமாக உங்களால் முடியுங்க. நானுமே இந்த கடன் பிரச்சனை இருக்கும்போது நானுமே இதுலேருந்து மீண்டு வந்திருக்கேன். இதை வச்சுமே நான் வந்து வெளியே வேலைக்கு போகும்போது ஷூ கம்பெனி 10,000 சொல்லிட்டு நான் சேர்ந்தேன். ஆனால் எனக்கு 4000 தான் மாதம் வருமே வீட்டுக்கு. ஏன்னா நான் லீவு நிறைய போடுவேன் பசங்க இருக்கிறதுனால. நான் லீவு போட்டேன்னா அட்னஸ் காசு எல்லா காசும் பிடிச்சிட்டு எனக்கு வரும் 4000 தான். 3500 4000 அவ்வளோதாங்க வரும். பெருமைக்கு தான் 10,000 சொல்லிட்டு எனக்கு மேலே அந்த பேசிக் சேலரி 9500 இருக்கும். ஆனால் நான் ஒரு நாள் கூட நான் ஃபுல் சேலரி வாங்கினதே கிடையாது. ஓட்டி செஞ்சினா மட்டும்தான் எனக்கு எக்ஸ்ட்ரா வருமே. ஓட்டின்றது வந்து எக்ஸ்ட்ரா 2 ஹவர் உக்காந்துட்டு வரும், அவ்வளோதான். ஆனால் இந்த வேலையில் வந்து நம்ம வீட்டையும் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்க, நான் இப்போ நினச்சா எங்கே வேணாலும் போகிறேன் வரேன் வந்துட்டும் என் வேலையை செய்கிறேன். நைட்டு 11 மணி வரையும் உட்காந்து எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம். இது ஏன்னா இது நம்ம வேலை, நம்மளே ஓனர், நம்மளே எப்படி சொல்கிறது தொழிலாளின்ற மாதிரி. இது வந்து நம்ம வேலை, அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முடிச்சுக்கலாம். என்ன ஒன்று அவங்க கேட்குற டேட்டுக்குள்ளே முடிச்சு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுங்க. உங்களால் தாராளமாக முடியும். அதே மாதிரி வந்து நிறைய ஊர்லேருந்து கேட்குறீங்க. சீரியஸாகவே உங்கள் ஊரில் எங்கெங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லிவிடுவேன். எனக்கு தெரியாதுங்க, எனக்கு வேலூரில் தெரியும். அதே மாதிரி காட்பாடில் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு சொல்கிறேன் நான். ரயில்வே கேட்டான் வந்து கிடைக்குது இது காட்பாடில். பேர் சொல்ல விரும்பலை, நான் பேர் சொன்னேனாக்கா அப்புறமா எதனா பிரச்சனை ஆகுமான்னு தெரியல. அதனால் ரயில்வே கேட்டான்னு போயிட்டு நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக அங்கே கிடைக்குது காட்பாடில். மற்றபடி எனக்கு வேலூரில் காட்பாடி இவ்வளோதாங்க தெரியும், வேறு எங்கேயும் எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு பதில் புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரியல. உங்கள் ஊரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும். அதேமாதிரி சின்ன மிஷினில் மட்டும் தைக்காதீங்க, பெரிய மிஷின் வாங்கிக்கிங்க, செகண்ட்ஸில் கூட வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியலைனாலும் கேளுங்க, மறுபடியும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பைங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.